கஜினி, பிறகு கோரி முகமது, பிறகு தைமூர், இப்படி தொடர்ந்து இந்தியாவுக்குள் வேற்று நாட்டவர்கள் படையுடன் புகுந்ததும் இந்திய குறுநில மன்னர்கள் ஒன்று சேர்ந்து எந்த ஒரு தற்காப்பு நடவடிக்கையும் எடுக்காதது ஒரு பரிதாபகரமான உண்மை. ஒன்றுபட்டால்தான் உண்டு வாழ்வு என்ற உண்மையை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள் இந்த ராஜபுத்திர மன்னர்கள். தவிர மறதி என்கிற வியாதியும் அவர்களை பீடித்திருந்தது. ஒவ்வொரு முறை அந்நிய படை வரும்போதும் விழித்துக்கொண்டு அவசரகதியில் அரைகுறையாக ஒருங்கிணைவதும், படையெடுப்பு முடிந்தவுடன் எல்லாமே மறந்து விடுவதும், பிறகு பழையபடி கச்சிதமாக பிரிந்து உள்ளூர் சண்டையில் இறங்குவதும் அவர்களுக்கு வழக்கமாகிப் போனது. பிருத்திவிராஜ், ஜெயச்சந்திரன் ஒரு உதாரணம். இந்தியர்களின் தொடர்ந்த தோல்விக்கு மேலும் சில காரணங்கள். அந்நியப்படை இந்தியாவுக்குள் நுழைய வழி கைபர் கணவாய் அல்லது கோமால் கணவாயாக இருந்தது. சீனர்களைப் போல 1500 மைல் நீள நெடுஞ்சுவர் கூட தேவையில்லை. இந்த 2 கணவாய்களை காக்க சிறு கோட்டைகளை கூட எழுப்பவில்லை இந்திய மன்னர்கள். உங்களை காக்க நான் ஏன் கோட்டை எழுப்ப வேண்டும் என்கிற ரீதியில் காழ்ப்புணர்ச்சியும் விதண்டாவாதமும் அன்று மலிந்திருந்ததுதான் காரணம். இத்தனைக்கும் வடபுலத்தரசர்கள் பலர் உறவினர்கள். இந்திய மன்னர்களுக்கு நல்ல ஜாதி குதிரைகள் வளர்ப்பு என்பது எப்போதுமே புரிபடாமல் இருந்தது. சோழர்கள் கூட வருடா வருடம் 5000 10,000 என்று குதிரைகளை அரபு நாடுகளிலிருந்து இறக்குமதிதான் செய்தார்கள். ஆனால் ஆப்கான் குதிரைப்படையோ பிரத்யேக போர் பயிற்சி பெற்று சிக்கென்றிருந்தது. ராஜபுத்திரர்கள் நேரடிப் போரில் மாவீரர்கள் என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் போர் தர்மத்தை பின்பற்றுகிறேன் பேர்வழி என்று களத்தில் அவர்கள் தேவையில்லாத பெருந்தன்மை காட்டுவதை ஒரு பெருமையாக கருதினார்கள். அது பலமுறை வினையாக முடிந்தது. முதல் யுத்தத்தில் முகமது கோரியை வெற்றி கொண்டும் பிருத்திவிராஜ் அவனை கொல்லாமல் விட்டது ஒரு உதாரணம். பொதுவாகவே பல இந்திய மன்னர்களுக்கு போர் என்பது வீரம் கலந்த ஒரு பொழுதுபோக்காகவே இருந்தது. ஆகவே தற்காப்புக்காக யுத்தம் செய்வதோடு நிறுத்திக் கொண்டார்கள். வலியச் சென்று தாக்குதலே சிறந்த தற்காப்பு என்கிற உண்மையை அவர்கள் புரிந்து கொள்ளவே இல்லை. அண்டை நாட்டுப் படையினரின் கதை வேறு. மலைகளையும் நதிகளையும் கடந்து அவர்கள் இந்தியாவுக்கு வரக்காரணம் அவர்களுக்காக இங்கு காத்திருக்கும் பெரும் செல்வம். அது அவர்களுக்கு ஒரு இலக்காக இருந்தது. இந்திய வீரர்களோ கடமைக்காகவும் வீர மரணத்திற்காகவும் மட்டுமே களம் குதித்தார்கள். வந்தவர்களை மதம் இணைத்திருந்தது, நம்மவர்களை ஜாதிகள் பிரித்து வைத்திருந்தன. இங்கே படையில் பெரும் பதவிகள் தரும்போது ஜாதியையும் கருத்தில் கொண்டு செயல்பட்டார்கள். ஆப்கான் படையில் திறமைக்கு மட்டுமே மதிப்பு தரப்பட்டது உண்மை. முகம்மது கஜினிக்குப் பிறகு வந்த கோரி முகமதுவின் வெற்றிகரமான இந்திய படையெடுப்பு பற்றி முன்பே குறிப்பிட்டோம். கோரி முகமது ஊர் திரும்பும் முன் இந்தியாவின் வடபகுதியை தன் சார்பில் ஆட்சி புரிய தேர்ந்தெடுத்தது தன் பிரதம தளபதிகளில் ஒருவனை. அந்த தளபதியின் பெயர் குத்புதீன் ஐபக். கோரிக்கு அடிமையாக சேவகம் புரிந்து சேனாதிபதியாக படிப்படியாக உயர்ந்து பிறகு டெல்லி மன்னனாக அரியணையில் அமர்ந்தான் குத்புதீன் ஐபக். எத்தனையோ அரசர்கள் கட்டிய அமர்க்களமான மாளிகைகளெல்லாம் இருக்குமிடம் தெரியாமல் போய்விட அடிமையாக வாழ்க்கையை ஆரம்பித்த குத்புதீன் துவக்கி வைத்த ஒரு அதிசயம் டெல்லியில் உயர்ந்து நின்று அவன் பெருமையை இன்றைக்கும் முரசு கொட்டிக் கொண்டிருக்கிறது. அதுதான் குதுப் மினார். குத்புதீன் ஐபக், ஆரம் ஷா மற்றும் இல்துத்மிஷ். ஆரம்பம் அடிமைகளின் சாம்ராஜ்யம். நிகழ்காலத்தில் கடும் உழைப்பு, எதிர்காலம் பற்றி நம்பிக்கை கனவுகள், இவை மட்டும் இருந்தால் போதும் கொத்தடிமையும் கொற்றவனாக ஆக முடியும். இதற்கு துல்லியமான உதாரணம் குத்புதீன் ஐபக். கடைத்தெரு ஒன்றில் ஏலத்துக்கு வந்த துருக்கிய இனத்தைச் சேர்ந்த ஏழைச் சிறுவன் குத்புதீனை முதலில் வாங்கியவர் ஒரு ஆப்கன் வியாபாரி. பிறகு பக்ருதீன் அப்துல் அஜீஸ் என்ற வயது முதிர்ந்த ஒரு பேராசிரியரிடம் கைமாறினான் குத்புதீன். முதியவர் இறந்த பிறகு அவருடைய மகன்கள் இன்னொரு வியாபாரியிடம் லாபத்திற்கு இளைஞன் குத்புதீனை விற்றனர். ஆப்கானிஸ்தானில் கஜினி நகருக்குச் சென்ற அந்த வியாபாரியிடம் யாரோ ஒருவர் சுல்தான் கோரி முகமதுவுக்கு அடிமைகள் தேவையாம் என்று சொல்ல,
கோரியின் அரண்மனைக்குச் சென்றார் அவர். அவ்வளவாக அழகான தோற்றம் இல்லை என்றாலும் விசாலமான உடற்கட்டுடன் துருதுருவென்று புத்திசாலித்தனம் அலைபாயும் கண்களுடன் வந்து நின்ற குத்புதீன் ஐபக்கை பார்த்த வினாடியில் சுல்தானுக்கு பிடித்துப் போய்விட்டது. வியாபாரிக்கு நல்ல லாபம். கோரியிடம் அடிமையாக பணிக்குச் சேர்ந்த ஐபக் மிக விரைவில் மன்னனின் முழு நம்பிக்கையைப் பெற்று படிப்படியாக உயர்ந்து குதிரைப்படையின் தலைவனாகவும் பிறகு பிரதம தளபதிகளில் ஒருவனாகவும் பதவி உயர்வு பெற்றான். டெல்லி மன்னன் பிருதிவிராஜுடன் நடந்த யுத்தத்தில் தளபதியாக ஐபக் காட்டிய வீரமும் பிறகு ஜெயச்சந்திரனின் கன்னோசி தலைநகரை கைப்பற்றுவதில் அவன் காட்டிய தீரமும் சுல்தான் கோரிக்கு பெருமித உணர்வையும் மற்ற தளபதிகளுக்கு பொறாமை உணர்வையும் ஏற்படுத்தியது. பிறகு குஜராத், பீகார், வங்காள பகுதிகளை போனஸாக வென்று கோரியின் காலடியில் வைத்த குத்புதீன் ஐபக்கை தன் பிரதிநிதியாக டெல்லியில் முடிசூட்டி பாராட்டிவிட்டு ஆப்கானிஸ்தானுக்கு கிளம்பினான் கோரி முகமது. அதைத் தொடர்ந்தும் தொய்வாக அமரவில்லை குத்புதீன். முதலில் ஒரு நிலையான இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை இந்தியாவில் நிறுவி திறமையாகவும் கட்டுப்பாட்டுடனும் ஆட்சி புரிந்தார் அவர். ஆகவே இனி அவர் என்றே அழைப்போம். சுல்தான் குத்புதீன் ஐபக் ஒரு சுறுசுறுப்பான, போலித்தனம் இல்லாத மன்னர். மல்யுத்தம் உட்பட எல்லாவித போர் முறைகளிலும் தேர்ச்சி பெற்று விளங்கியவர். தனக்கு விசுவாசமானவர்களுக்கு லட்சம் லட்சமாக பணத்தை எடுத்து அள்ளித் தருகிற தாராள மனமும் இந்த மன்னருக்கு உண்டு. அதே சமயம் இரும்புக்கரம் கொண்டு டெல்லியிலும் சுற்றுப்புறங்களிலும் தொல்லை தந்து கொண்டிருந்த வழிப்பறி கொள்ளைக்காரர்களை கூண்டோடு ஒழித்து மக்களை நிம்மதி மூச்சுவிட செய்தவர் அவர் என்று சரித்திர ஆசிரியர்கள் குத்புதீனை பாராட்டுகிறார்கள். அதே சமயம் இஸ்லாமிய மதத்தை இந்தியாவில் பரப்புவதில் முழு மூச்சாக இறங்கிய குத்புதீனால் உடைத்து தள்ளப்பட்ட இந்து கோயில்கள் ஏராளம். அப்படி உடைத்து பெயர்த்தெடுக்கப்பட்ட இந்து கோயில் பகுதிகளை வீணாக தூக்கி எறியவில்லை சுல்தான் குத்புதீன். கோயில்களின் தூண்களையும் படிகளையும் அலாக்காக கொண்டு வந்து மசூதிகள் கட்டும்போது கச்சிதமாக பயன்படுத்தினார் அவர். குதுப்மினாரில் காணப்படும் இந்து கோயில் கலை வடிவங்களையே சாட்சியமாக காட்டி கோரி முகமதுவை முதல் போரில் முறியடித்ததை கொண்டாடும் வகையில் பிருதிவிராஜ் கட்டிய வெற்றி கோபுரம்தான் குதுப்மினார் என்று பிற்பாடு மறுப்பு கதை சொன்னவர்களும் உண்டு. அது கதைதான். குத்புதீனுக்கு முடிசூட்டிவிட்டு ஆப்கானிஸ்தானுக்கு கிளம்பிய கோரி முகமது லாகூர் அருகே சிந்து நதிக்கரையில் தங்கி இளைப்பாறியபோது மர்மமான முறையில் கொல்லப்பட்டான். கொலைகாரர்கள் யார் என்று கண்டுபிடிக்கப்படவில்லை. பிருதிவிராஜ் சவுகான் போரில் கொல்லப்படவில்லை. அவன் சாகாவரம் பெற்றவன். உண்மையில் பழுக்க காட்சிய ஈட்டியால் பிருதிவிராஜின் கண்களை தோண்டி எடுத்து பார்வையிழக்கச் செய்த முகமது கோரி அவனையும் அவனது நெருங்கிய நண்பனையும் கைதிகளாக்கி தன்னுடன் அழைத்துச் சென்றான். சிந்து நதிக்கரையில் கூடார வாயிலில் மந்திரி பிரதானிகளுடன் ஜாலியாக அமர்ந்திருந்த கோரி வில் வித்தையில் சூரன் என்று அழைக்கப்பட்ட பிருதிவிராஜிடம், வில் வித்தையில் பெரிய ஆளாமே நீ, இப்போது உன்னால் வில்லை ஏற்க முடியுமா என்று சவால் விட தொலைவில் இருந்த பிருதிவிராஜ் முயற்சிக்கிறேன் என்று ஒரு வில்லை வாங்கினான். சுமார் 100 அடி தொலைவில் ஒரு அடிமை. அவன் தலையில் ஒரு கனி வைக்கப்பட்டது. அருகிலிருந்த நண்பன் கோரி முகமது அமர்ந்திருந்த இடத்தைச் சொல்லிச் சொல்லி உதவ வில்லை திருப்பி பிருதிவிராஜ் எய்த அம்பு காற்றை கிழித்துக் கொண்டு மின்னலாக சென்று திகைத்துப் போன கோரியின் மார்பில் பாய்ந்து அவன் உயிரையும் பறித்துக் கொண்டு முதுகு வழியாக வெளியேறிவிட்டது என்று ஒரு கதை உண்டு. இன்றைக்கும் ராஜஸ்தானில் இந்த கதையை நாட்டுப்புற பாடலாக கிராமத்து மக்கள் உணர்ச்சி பெருக்குடன் பாடுகிறார்கள். இந்திய மண்ணில் பிரவேசித்த அந்நிய நாட்டு படையை எதிர்த்து வாழ் உயர்த்தி அவர்களை ஒரு போரில் விரட்டியும் அடித்த ஒரு மாவீரனை ராஜபுத்திரர்களால் இன்றைக்கும் மறக்க முடியவில்லை. அவன் வீரத்தை ஒரு உணர்ச்சிகரமான தத்துவமாக மக்கள் மனதில் பூட்டி வைத்துக் கொண்டதால் துளிர்விட்டு வளர்ந்த கதைதான் மேலே சொல்லப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வேலை என்று இறங்கிவிட்டால் அதை அரைகுறையாக முடிப்பதெல்லாம் முகமது கோரிக்கு பிடிக்காத விஷயம். எதுவாக இருந்தாலும் வெட்டு 1 துண்டு 2 என்பதில் நம்பிக்கை வைத்த அவன் பிருதிவிராஜின் தலை உடல் விஷயத்திலும் அதையேதான் பின்பற்றினான். டெல்லியை தலைநகராக கொண்டு கம்பீரமாகவும் திட்டவட்டமாகவும் குத்புதீன் ஐபக் துவக்கி வைத்த ஆட்சியை அடிமைகளின் சாம்ராஜ்யம் என்று
வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். பிறப்பாலோ சூழ்நிலையாலோ வாழ்க்கையின் அடிமட்டத்தில் சிக்கிக்கொண்டு வாடும் எவருக்கும் அடிமை குத்புதீன் டெல்லி சுல்தானாக மகுடம் சூட்டிக் கொண்ட வரலாறு ஒரு நம்பிக்கை நட்சத்திரம். ஆனால் குத்புதீன் ஆட்சி சுமார் 4 ஆண்டுகளே நீடித்தது. 1210 ஆண்டு நவம்பர் மாத ஆரம்பத்தில் லாகூர் அருகே ஒரு மைதானத்தில் போலோ விளையாட்டில் ஈடுபட்டிருந்தபோது குதிரையிலிருந்து எசகு பிசகாக விழுந்த சுல்தான் குத்புதீன் ஐபக்கின் உயிர் அந்த மைதானத்திலேயே பிரிந்தது. குத்புதீனை தொடர்ந்து டெல்லி அரியணையில் ஏறிய ஆராம் ஷாவின் ஆட்சியே எசகு பிசகாக அமைந்து தொலைத்ததால் அமைச்சர்கள் கூடிப் பேசி ஆராம் ஷாவை தொலைத்துக் கட்ட அவசரமாக முடிவெடுத்தார்கள். அவர்கள் சொல்லி அனுப்ப குத்புதீனுக்கு மாப்பிள்ளையாக வாய்த்த இல்துத்மிஷ் படைதிரட்டிக் கொண்டு வந்து ஆராம் ஷாவை போரில் தோற்கடித்தார். மணிமகுடம் தலை மாறியது. போரில் வீழ்ந்த ஆராம் ஷாவின் உடல் இன்று வரை கிடைக்காததால் அந்த சுல்தானின் கல்லறையை மட்டும் டெல்லியில் நாம் காண முடியாது. புது சுல்தான் இல்துத்மிஷும் அடிமையாக வாழ்க்கையை ஆரம்பித்தவர்தான். சுல்தான் குத்புதீன் நல்ல விலை கொடுத்து வாங்கிய கட்டுமஸ்தான அடிமை. பழைய பாடம் திரும்பி படிக்கப்பட்டது. தன்னிடம் விசுவாசமாகவும் புத்திசாலித்தனமாகவும் பணியாற்றிய இல்துத்மிஷை கவர்னராக்கியதோடு நிறுத்திக் கொள்ளாமல் தன் மருமகனாகவும் ஆக்கிக் கொண்டார் குத்புதீன். ஆராம் ஷாவின் அரைவேக்காட்டுத்தனமான ஆட்சி ஓராண்டு கூட தொடரவில்லை என்றாலும் அதற்குள் பல குறுநில மன்னர்கள் இதுதான் சமயமென்று சுதந்திரக் கொடி உயர்த்தினார்கள். இல்துத்மிஷ் வந்தமர்ந்த கையோடு வாழ்முனையில் எல்லோரையும் வழிக்குக் கொண்டு வர வேண்டியதாயிற்று. இல்துத்மிஷ் ஆட்சியின் போதுதான் செங்கிஸ்கானின் மங்கோலிய படை கொலை வெறியோடு சிந்து நதிக்கரை வரை வந்து நின்றது. அந்த படையை எதிர்த்து வாலாட்டப் பார்த்த இந்திய எல்லைப்புற மன்னர்களின் உதவிக்கு புத்திசாலியான இல்துத்மிஷ் போகாமல் தவிர்த்தார். அது ஒரு வகையில் டெல்லிக்கு நல்லதாகப் போயிற்று. மங்கோலியப் படை சிந்து நதியை கடந்து டெல்லி செல்லும் எண்ணத்தை கைவிட்டு பாரசீகம் நோக்கி பயணத்தைத் தொடர நிம்மதி பெருமூச்சு விட்டார் சுல்தான் இல்துத்மிஷ். சில மாதங்கள் கழித்து மங்கோலிய ஆபத்து நீங்கியதைக் கொண்டாடும் வகையில் குவாலியர், மால்வா, உஜ்ஜயினி மீது வரிசையாக போர் தொடுத்து கபளீகரம் செய்தது டெல்லி பாதுஷாவின் படை. குறிப்பாக உஜ்ஜயினி நகர் உருத்தெரியாமல் தரைமட்டமாக்கப்பட்டது. அங்கிருந்து புகழ்வாய்ந்த காளிமாதாவின் கோயில் தூள் தூளாக்கப்பட்டது. பல்லாயிரக்கணக்கானவர்கள் கொல்லப்பட்டார்கள். அதுதான் இல்துத்மிஷ் மேற்கொண்ட கடைசி படையெடுப்பு. அங்கிருந்து கிளம்பி டெல்லிக்கு திரும்புவதற்குள் கடுமையான காய்ச்சலில் விழுந்தார் இல்துத்மிஷ். பல்லக்கில் படுக்க வைத்து அவசர அவசரமாக அலுங்காமல் நலுங்காமல் சுல்தானை டெல்லிக்குக் கொண்டு போனார்கள். அரண்மனை வைத்தியர்கள் சுல்தானை பிழைக்க வைக்க போராடினார்கள். படுக்கையில் நடந்த இந்த போரில் கடைசியில் சுல்தானை நோய் வென்றது. இல்துத்மிஷ் இறந்த தேதி 29 ஏப்ரல் 1236. 26 ஆண்டுகள் ஆட்சி புரிந்த இல்துத்மிஷ் இந்தியாவில் குத்புதீன் அமைத்துத் தந்த அஸ்திவாரத்தின் மீது வெற்றிகரமாக இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை எழுப்பியவர் என்கிறது சரித்திரம். சுல்தானுக்கு சரியான மகன்கள் வாய்க்கவில்லை. கேளிக்கையே வாழ்க்கை என்பது போல் திரிந்து கொண்டிருந்த மகன்களிடம் இல்துத்மிஷுக்கு ஏற்கனவே சில ஆண்டுகளாக நம்பிக்கை அடியோடு போயிருந்தது. கூர்ந்த அறிவும் ஆழ்ந்த திறமையும் கொண்ட தன் மகள் ரசியா மீதுதான் மிகுந்த அன்பும் மதிப்பும் வைத்திருந்தார். மது மாது என்று மஞ்சத்திலேயே தஞ்சம் கொண்டிருக்கும் என் மகன்கள் யாருக்கும் நாடாளும் தகுதியில்லை. நாம் ரத்தம் சிந்தி உருவாக்கி அமைத்த சாம்ராஜ்யத்தை கட்டிக்காக்கும் தகுதி என் மகள் ரசியாவுக்குத்தான் உண்டு என்று 1232 குவாலியரில் வெற்றி பெற்று திரும்பியதிலிருந்தே இல்துத்மிஷ் தன் ஆலோசகர்களிடம் புலம்பிக் கொண்டிருந்தார். படுக்கையில் வீழ்ந்து மரணத்தை நோக்கி சரிந்து கொண்டிருக்கும்போது தன் ஆலோசகர்களை நெருக்கமாக அழைத்து நடுங்கும் குரலில் ரசியாவிடம் ஆட்சிப் பொறுப்பை அழியுங்கள் என்று மன்னர் மன்றாடியதாக தகவல். சுல்தான் இப்படி சீரியஸாகவே சொல்வது கேட்டு அரசவையிலிருந்த ஆச்சாரமான முஸ்லிம் பெரியவர்கள் திகைத்துப் போனார்கள். இது என்ன பைத்தியக்காரத்தனம்! ஒரு பெண்ணுக்கு, அதுவும் முஸ்லீமாகப் பிறந்தவளுக்கு மகுடமா? இதை அனுமதிக்க முடியாது என்று ஒருமனதாக முடிவெடுத்தார்கள். இல்துத்மிஷ் சுல்தானின் வேண்டுகோளை மீறி அவர் மகன் ருக்னுதீன் ஃபிரோஸ் என்பவனை அரியணையில் அமர்த்தி ஒரு அபத்தத்திற்கு வழிவகுத்தார்கள்.
குதுப் மினாரைப் பற்றி சில தகவல்கள். 242 அடி, ஒரு அற்புதம். குத்புதீன் ஐபக் கட்டியது குதுப் மினார் முதல் மாடி வரைதான். வானுயர அதை வெற்றிகரமாக முழுவதும் கட்டி முடித்தவர் சுல்தான் இல்துத்மிஷ். குதுப் மினார் முழுவதையுமே இல்துத்மிஷ் தான் கட்டினார் என்று கூறுபவர்களும் உண்டு. உலகிலேயே மிக உயர்ந்த வகை டவர் இதுதான். உயரம் 242 அடி. உச்சிக்குச் செல்ல 319 படிகள். பாக்தாத் நகரிலிருந்து டெல்லிக்கு வந்து தங்கியிருந்த குவாஜா குத்புதீன் பக்டியர் காஹி என்னும் மகான் மீது பெருமதிப்பு வைத்திருந்த இல்துத்மிஷ் அவர் பெயரை குதுப் மினாருக்கு சூட்டியதாகத்தான் சரித்திரம் தெரிவிக்கிறது. விசுவாசம் கருதி முந்தைய சுல்தான் குத்புதீன் ஐபக் பெயரையும் இல்துத்மிஷ் குதுப் மினாரில் செதுக்கியதால் பிற்பாடு எந்த குத்புதீன் என்று சற்று குழப்பம் ஏற்பட்டுவிட்டது. முஸ்லிம் மக்களை தொழுகைக்கு அழைக்கவும் குதுப் மினார் பயன்பட்டது என்று கூறப்படுகிறது. முதலில் 3 மாடிகள் மட்டுமே கொண்டிருந்த குதுப் மினாரில் 1368 ஃபிரோஸ் ஷா துக்ளக் உச்சிப்பகுதியை 2ஆக பிரித்து ஒரு பால்கனியை மட்டும் சேர்த்து குதுப் மினாருக்கு மேலும் அழகூட்டினார். பிரிட்டிஷ் ஆட்சி ஏற்பட்ட பிறகு சற்று மோசமான நிலையிலிருந்த குதுப் மினாரை சீரமைக்க முடிவு செய்யப்பட்டது. அதற்காக கர்னல் ராபர்ட் ஸ்மித் என்ற பிரிட்டிஷ் கட்டடக்கலை வல்லுநரை அரசு அழைத்துக் கொண்டு வந்தது. வந்தவர் ரிப்பேரோடு நிறுத்திக் கொள்ளாமல் அதிக பிரசங்கம் செய்தார். குதுப் மினாருக்கு முத்தாய்ப்பாக ஒரு ஆங்கில கூரை வைத்தால் மேலும் அழகாக அமையும் என்று முடிவு செய்து மரத்தால் ஒரு சிறு கோபுரம் அமைத்து உச்சியில் அதை பொருத்தினார். இயற்கை அதை அனுமதிக்கவில்லை. ஒரு பெரும் இடியின் மூலம் தன் ஆட்சேபனையை தெரிவித்தது. விழுந்த இடியினால் கோணலாகிப் போன உச்சாணி கோபுரத்தை பார்த்தார்கள் கலையுணர்வு கொண்ட பிரிட்டிஷ் அதிகாரிகள் சிலர். தலையில் அடித்துக்கொண்டு அதை கீழே இறக்கச் சொன்னார்கள். இது நிகழ்ந்தது 1848. நண்பர்களின் விளையாட்டுக் குழுவில் சேர்த்துக் கொள்ளப்படாத சிறுவனைப் போல் பரிதாபமாக சுணங்கி நிற்கும் அந்த கூரையை இன்றும் நாம் குதுப் மினார் அருகில் காணலாம். இது என்ன ஒரு அபத்தம் என்று குதுப் மினாரே அந்த வெள்ளைக்கார குல்லாயை ஒதுக்கி தள்ளிவிட்டதாம். ரஷ்யா. டெல்லியை ஆண்ட பெண் புலி. மகுடம் சுட்டிக் கொண்டால் மட்டும் மதிநுட்பம் வந்துவிடுமா என்ன? அரசவை பெரியவர்களின் உதவியோடு ஆட்சியில் அமர்ந்த ரஷ்யாவின் ஒன்றுவிட்ட சகோதரன் ருக்னுதீன் ஃபிரோஸ் தன் கடமைகளைப் பற்றி கவலையே படாமல் அந்தப் புறத்தில் அடியோடு அமிழ்ந்தான். மதுக்கோப்பைகள் கீழே உருள, மங்கைகள் மேலே புரள, ஆட்சிக்கு வந்த சில நாட்களுக்குள் அவன் துவக்கிய கேளிக்கைகள் கேவலமாகப் போய்க் கொண்டிருந்தன. சுல்தானின் அம்மா ஒரு மோசமான பெண்மணி. பெயர் ஷா துர்கான். முன்பு அரண்மனையில் வேலைக்கார பெண்ணாக இருந்து பிற்பாடு சுல்தான் இல்துத்மிஷை வளைத்துப் போட்டாள் அவள். அறிவு, அன்பு, பண்பு, பணிவு எதுவும் இல்லாத அந்த வெட்டிப் பெண்மணிக்கு அடித்தது யோகம். பொழுது புலர்ந்ததோ விடிந்ததோ கூட தெரியாமல் அலங்கோலமாக அந்தப்புறத்தில் கிடந்த மகனுக்கு சகல வசதிகளும் செய்து கொடுத்துவிட்டு அவன் பெயரில் ஆட்சி நடத்தியது அம்மாதான். அவளுக்கு மண்டியிடாத ஆலோசகர்கள் எல்லாம் மண்ணுலகிலிருந்து விடைபெற்றார்கள். தலையாட்டாதவர்களுடைய தலைகள் சீவப்பட்டன. மற்ற ராணிகள் திகைத்துப் போய் மெல்லிய குரலில் ஆட்சேபித்தார்கள். உடனே அந்தப்புறத்திலேயே அவர்களை சிறை வைத்தாள் ஷா துர்கான். இப்போது அரியணையில் அமர்ந்திருப்பது என் மகன், நடப்பதோ என் ஆட்சி, இதோ பாருங்கள் என்று சொல்லி சிரித்துவிட்டு யாரங்கே என்று குரல் கொடுத்தாள். ஓடிவந்து காவலர்கள் வணங்கி நின்றார்கள். இறந்து போவதற்கு முன் இல்துத்மிஷ் இன்னொரு ராணிக்கு அளித்த கடைசி பரிசான ஒரு குழந்தை பலவந்தமாக தாயிடமிருந்து பறிக்கப்பட்டது. இந்த குழந்தை ஒரு எதிர்கால ஆபத்து, தோண்டி எடுங்கள் அதன் கண்களை என்று உத்தரவு போட்டாள் ஷா துர்கான். மற்ற ராணிகள் கதற கதற வந்த காவலர்கள் ஆணையை உடனடியாக நிறைவேற்றினார்கள். அந்தப்புறத்திலிருந்து கசிந்து வெளியேறி பரவிய இந்த கொடுமையான செய்தி மக்களை ஆத்திரத்தில் ஆழ்த்தியது. டெல்லி ஆட்சியின் கீழ் இருந்த அயோத்தி, வங்காளம், முல்தான், லாகூர் மன்னர்களும் வைஸ்ராய்களும் சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு போர்க்கொடி தூக்கினார்கள்.
தலைக்கு மேல் ஆபத்து என்றவுடன் பயந்து போனாள் தாய். மயக்கத்திலிருந்த மகனை தட்டி எழுப்பி போர் உடை அணியச் செய்தாள். மகன் பிரச்சனைகளை சமாளிப்பான் என்று இத்தனைக்கும் நடுவில் அவள் கணக்கு போட்டது வியப்பான விஷயம்தான். ஆடையே அணியாமல் நேரத்தை கழித்துக் கொண்டிருந்த ருக்னுதீனின் உடலில் புதிதாக திடீரென்று போர் உடை. மதுக்கோப்பைகளை விட கனமான எதையும் அதுவரை தூக்கியிராத கைகளில் போர்வாள். ருக்னுதீன் சுல்தான் ஒரு படையை அழைத்துக் கொண்டு தட்டுத் தடுமாறி குதிரை ஏறி போருக்குக் கிளம்பிய அழகைக் கண்ட டெல்லி மக்களின் எரிச்சல் உச்சத்துக்குப் போனது. ரஸியாவுக்கு மக்களிடையே இருந்த அன்பு, மரியாதை, ஆதரவு கண்டு அவளிடம் இதுவரை வாலாட்டாமல் இருந்தாள் ராணி ஷாதுர்கான். ரஸியாவும் மிகுந்த புத்திசாலித்தனமாக பொறுமை காத்தாள். ஆனால் வர வர சூழ்நிலை ரஸியாவுக்குச் சாதகமாகிக் கொண்டிருப்பதைக் கண்ட ராணியின் கொஞ்ச நஞ்ச அறிவும் மழுங்கிப் போக ரஸியாவை ரகசியமாகக் கொல்லும் முயற்சிகள் நடந்தன. இது கேள்விப்பட்ட டெல்லி மக்களின் ஆத்திரம் கட்டு மீறியது. கலவரம் வெடித்தது. ரஸியா ரஸியா என்று மக்கள் உணர்ச்சிகரமாக திரண்டு நின்று குரல் கொடுத்தார்கள். ஊர் எல்லையைக் கூட தாண்டவில்லை ருக்னுதீன் சுல்தான். மகனே, திரும்பி வா என்று அலறியபடி செய்தி அனுப்பினாள் கொலைகார ராணி. இனியும் பொறுப்பதில் பயனில்லை என்று முடிவு கட்டிய அமைச்சர்கள் அவசர கூட்டம் போட்டார்கள். ரஸியாவை அழைத்து உடனே ஆட்சி பொறுப்பை ஏற்கச் சொன்னார்கள். கழுத்தை பிடித்து ராணியை சிறைக்குள் தள்ளினார்கள். அங்கே அவள் உயிரும் பறிபோனது. ஆட்சி ரஸியாவுக்கு போய்விட்ட செய்தி கேட்ட ருக்னுதீன் உடனே செய்தது ஒரு கோட்டையில் ஒளிந்து கொண்டதுதான். அமைச்சர்கள் அனுப்பிய வீரர்கள் இடுக்கில் மாட்டிக்கொண்ட ஒரு பெருச்சாளியைப் போல ஒரு மூலையில் பதுங்கிய அவனை தூக்கிக் கொண்டு வந்தார்கள். சில நாட்கள் கழித்து அவனை தீர்த்து கட்டினார்கள். இது நிகழ்ந்தது 9ஆம் தேதி நவம்பர் 1236 அன்று. ஏகமான பிரச்சனைகள் வியூகமாக சூழ்ந்து நின்ற நிலையில் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்ட ரஸியா என்னும் பெண்ணரசியிடம் மிகத் திறமை வாய்ந்த மன்னர்களுக்கு இணையான மதிநுட்பம், ராஜதந்திரம், நிர்வாகத் திறமை, வீரம் குடிகொண்டிருந்தது என்று வரலாற்று ஆசிரியர்கள் பாராட்டு மடல் படிக்கிறார்கள். வாத பிரதிவாதங்களைக் கேட்டு திட்டவட்டமாக நீதி வழங்குவதிலும் தவறு செய்தவர்களை தண்டிப்பதிலும் ரஸியா தயங்கவில்லை. போர்க்களத்தில் வாளேந்தி முன்னணியில் சென்றதும் ரஸியாதான். அப்போதெல்லாம் பெண் உடையை களைந்தெறிந்துவிட்டு ஆண் வீரர்களைப் போல உடை அணிந்து கொண்டாள் அவள். தகராறு செய்த குறுநில மன்னர்களும் கவர்னர்களும் ரஸியாவின் வீரத்திற்கு முன் மண்டியிட்டார்கள். பஞ்சாப், சிந்து, வங்காளம் எல்லா பிரதேசங்களும் ரஸியா முன் கைகட்டி தலை வணங்கின. நான் பெண்ணாக இருந்தால் என்ன, என்னையும் சுல்தான் என்றே அழையுங்கள் என்று உத்தரவு போட்டாள் ரஸியா. ஒரு நாள் குதுப்மினார் அருகில் இல்துத்மிஷ் நிர்மாணித்த மசூதியில் தொழுகைக்குச் சென்ற ரஸியாவை திடீரென்று ஆபத்து சூழ்ந்து கொண்டது. ரஸியாவுக்கு எதிராக கிளம்பியிருந்த 1000 பேர் அடங்கிய ஒரு கொலைப்படை நூருதீன் என்பவன் தலைமையில் மசூதியை சூழ்ந்து கொண்டது. இதை முன்பே ஒற்றர்கள் மூலம் அறிந்து கொண்டிருந்த ரஸியா முன்னேற்பாடுடன் வந்திருந்தது அவர்களுக்கு தெரியாமல் போனது. சற்று தொலைவில் ஒளிந்திருந்த ரஸியாவின் திறமை மிகுந்த குதிரைப்படை வீரர்கள் நூருதீன் படையை சுற்றி வளைத்து பிடித்து வீழ்த்தினார்கள். சூழ்ச்சி பிசுபிசுத்தது. நிறைய படிப்பதிலும் அறிஞர்களிடம் அறிவுபூர்வமாக உரையாடுவதிலும் சுல்தான் ரஸியாவிற்கு ஆர்வம் இருந்தது. புனித குர்ஆனை சுத்தமான உச்சரிப்போடு தங்கு தடையில்லாமல் ரஸியா ஓதியதைக் கேட்டவர்களெல்லாம் வியந்தார்கள். இப்படியாக வேறெந்த வகையிலும் குறை சொல்ல முடியாத இந்த ராணியிடம் ஒரு பெருங்குறை மட்டும் இருந்தது. அவர் பெண்ணாக பிறந்ததுதான் அது. அரசவையில் இருந்த செல்வாக்கு மிகுந்த அமைச்சர்கள் அணி ஒன்று என்னதான் இருந்தாலும் ஒரு பெண் மண்ணாள்வதா என்று புழுங்கினார்கள். அந்தப்புறத்தில் வாழ வேண்டிய ஒரு ஆரணங்கு அரியணையில் அமர்ந்தது ஆரம்பத்திலிருந்தே அவர்களுக்கு பிடிக்கவில்லை. ரஸியா சுல்தான் எத்தனையோ திறமையாக செயல்பட்டும் அவர்கள் மனதை மட்டும் மாற்ற முடியவில்லை. அவர்கள் வாய்க்கு வகையாக சிக்கிய அவள்தான் யாகூத் என்ற அடிமை. ஆப்பிரிக்காவிலிருந்து வந்து அரண்மனையில் அடிமையாக சேர்ந்தவன்தான் இந்த ஜலாலுதீன் யாகூத். எத்தியோப்பிய இனத்தைச் சேர்ந்த யாகூத் புத்திக் கூர்மையுடன் பணிபுரிந்து ரஸியா சுல்தானின் கவனத்தைக் கவர்ந்தான். மிகச்சிறந்த மெய்க்காப்பாளனாகவும் திகழ்ந்த அவன் படிப்படியாக ரஸியாவின் நண்பனாகவும் ஆனான். இபன் பதூதா என்கிற அந்தக்கால சரித்திர ஆசிரியர் அது தகாத நட்புதான் என்கிறார். ரஸியா காலத்திலேயே வாழ்ந்த மின்ஹாஜ் என்னும் இஸ்லாமிய பேராசிரியர் ரஸியாவுக்கு சிறந்த முறையில் பணிவிடை செய்து செல்வாக்கு பெற்றான் யாகூத் என்று மட்டும் குறிப்பிடுகிறார். இது என்ன உறவு என்று புரியவில்லை.
ஆனால் இருவரும் தேவையில்லாத வகையில் நெருக்கமாக பழகுகிறார்கள். தொட்டு தொட்டு பேசுகிறாள் ரசியா. பொதுவிடத்தில் குதிரை மீது ரசியாவை அலாத்காக ஆதரவோடு தூக்கி அமர்த்துகிறான் இந்த எத்தியோப்பிய யாகூத் என்று இன்னொரு சரித்திர ஆசிரியர் குறிப்பிடுகிறார். எது எப்படியோ, பரபரப்பான பத்திரிகைகள் மட்டும் அந்த காலத்தில் இருந்திருந்தால் அடிமையுடன் அரசி கும்மாளம் என்று தலைப்புச் செய்தி போட்டிருக்கும். இல்லாததால் வாய் வழியாக தகவல்கள் வேகமாய் பரப்பப்பட்டன. ரசியா மீது பொறுமை இழந்த ஆஸ்தான பெரியவர்கள் பொழுது மங்கிய பிறகு கூடிப் பேசினார்கள். இருட்டு வேளையில் சதித்திட்டங்கள் தீட்டப்பட்டன. தீர விசாரிக்காமலேயே இதற்கு ஆதரவு தந்தான் டெல்லிக்கு வடக்கே சுமார் 150 மைல் தொலைவில் உள்ள சிர்ஹிந்த் பகுதியை ஆண்ட இக்தியாருதீன் அல்தூனியா. பதவியிலிருந்து இறக்குங்கள் இந்த பெண் சுல்தானை என்று போர்க்கொடியும் உயர்த்தினான். அதிக பிரசங்கி அல்துனியாவுக்கு பாடம் புகட்டிவிட்டு வருவோம் என்று முழங்கிய ரசியா சுல்தான் படை திரட்டிக் கொண்டு கிளம்பினாள். சதிகாரர்கள் திட்டம் போட்டு மெய்க்காப்பாளன் யாகூத் கவனத்தை திருப்பி தனியே அழைத்துச் சென்று நயவஞ்சகமாக அவனை குத்திக் கொன்றார்கள். ஆவேசமாக போராடிய ரசியாவை ஏராளமான எதிரிகள் சூழ்ந்து கொண்டு சிறைப்படுத்தி அல்தூனியாவிடம் சேர்ப்பித்தார்கள். முதலில் எதிரிகளின் வலையில் சிக்காமல் வாழ்ந்தாக வேண்டும். டெல்லியில் உள்ள குள்ள நெறிகளை பிறகு கவனிப்போம் என்று முடிவு கட்ட வேண்டிய சூழ்நிலை ரசியாவுக்கு. ரசியாவை நெருக்கத்தில் பார்த்த அல்தூனியாவின் நெஞ்சத்திலோ உடனடியாக கிளர்ந்தெழுந்தது காதல்தான். ரசியா பேச பேச ஒரு புது அடிமை உருவானான் அங்கே. பித்துப் பிடித்தவனைப் போல அவளையே பார்த்துக் கொண்டிருந்த அல்தூனியாவிடம் தனக்கு எதிராக டெல்லியில் போடப்பட்டு வரும் சதியின் பின்னணியை விளக்கினாள் ரசியா. தவறு செய்துவிட்டோம் என்று அல்தூனியாவுக்கு புரிந்தது. பிராயச்சித்தமாக அந்த வீரப்பெண்ணை தன் மனைவியாக்கிக் கொண்டான். அடுத்த கட்டமாக அல்தூனியா ரசியா தம்பதியின் தலைமையில் போர்ப்படை டெல்லி நோக்கி கிளம்பியது. இந்த காட்சி நிச்சயம் மற்ற வீரர்களுக்கு வித்தியாசமான ஒரு அனுபவமாகத்தான் இருந்திருக்கும். இதற்குள் டெல்லி பிரபுக்கள் ரசியாவின் ஒன்றுவிட்ட சகோதரன் பஹ்ராமை பதவியில் அமர்த்தியிருந்தார்கள். ஆனால் விதி எதிரிகள் பக்கம் கட்சி மாறியது. போகிற வழியில் மேலும் பல ஆதரவாளர்கள் அல்தூனியாவுக்கு படையுதவி செய்ய, அப்படி வந்து சேர்ந்த ஒரு படையோடு ஆபத்தும் வந்து கலந்தது. ரசியாவின் படை டெல்லியை நெருங்கிய சமயம் பார்த்து அவர்களுடைய தளபதிகள் பலர் திடீரென்று தங்கள் ஆதரவை கைகழுவினார்கள். கூடவே பல வீரர்களும் நழுவினார்கள். படை சிறுத்தாலும் மனம் தளராமல் வீரத்தோடு போர் புரிந்தனர் அல்தூனியாவும் ரசியாவும். இடையில் இருவரும் கூடாரத்தில் சற்று ஓய்வெடுக்க வந்தபோது கூடவே காலனும் பின்தொடர்ந்தான். அல்தூனியாவிற்கும் ரஷ்யாவிற்கும் உதவிக்காக வந்த ஒரு படையில் சேர்ந்திருந்த சில இந்து வீரர்கள், இந்த பெண்ணிடம் மறுபடியும் மகுடம் போனால் இஸ்லாமிய ஆட்சி நிலைத்து நின்றுவிடும் என்று ஆத்திரத்தில் பழி தீர்க்கிறேன் பேர்வழி என்று உள்ளே வாளை உருவிக்கொண்டு புகுந்தார்கள். எதிர்பாராத இந்த ஆபத்தை முதலில் கவனித்தவள் ரசியாதான். ஒரு வினாடி திகைத்தாலும் உடனே சுதாரித்துக் கொண்டு வாளை பாய்ந்து எடுத்துக்கொண்டு எதிரிகள் மீது பாய்ந்தாள் அவள். பெண் புலியாக இருந்தாலும் பலர் சுற்றி வளைத்துக் கொண்டு வேட்டையாடினால் என்ன செய்ய முடியும்? ரசியாவின் உடலை வந்தவர்களின் வாட்கள் திரும்ப திரும்ப பதம் பார்த்தன. இரத்தத்தில் தோய்ந்த ரசியாவின் உயிரற்ற உடல் கீழே விழுந்தது. போராட முனைந்த அல்தூனியாவையும் கொலைகாரர்கள் வெட்டி போட்டார்கள். கிபி 1236 இந்த வீரப்பெண்மணி டெல்லியில் அமர்ந்து ஆட்சி புரிந்த காலம் 3 ஆண்டுகளும் சில மாதங்களும் தான். முதலாவதும் கடைசியாகவும் டெல்லி அரியணையில் அமர்ந்த ஒரே பெண் சுல்தான் ரசியா பேகம். முழுமையான திறமை பெற்ற இந்த ராணியை தீர்த்து கட்டியது எவ்வளவு பெரிய தவறு என்பதை அவசர புத்தியோடு இயங்கிய அந்த கொலைகாரர்கள் பிற்பாடு சில ஆண்டுகளுக்குள் புரிந்து கொண்டிருப்பார்கள். பஹ்ராம் நஸ்ருதீன் மஹ்மூத் பல்பன். இரும்புக்கரம். மக்களாட்சியிலாவது பரவாயில்லை, ஆட்டம் போடும் பதவியாளர்களை அடுத்த தேர்தலில் கவனித்துக் கொள்ளலாம். மன்னராட்சிக்கு மதம் பிடித்துவிட்டால் கடவுளைத்தான் மக்கள் நம்ப வேண்டியிருந்தது. அவர்களின் பிரார்த்தனைகள் பலிக்க சற்று காலதாமதமானாலும் அதற்குள் வெறியாட்டம் போட்டுவிடும் அடங்காப்பிடாரிகளும் உண்டு. சதித்திட்டங்களிலிருந்து மீண்டு சிம்மாசனத்தில் ரசியா சுல்தான் அமர்ந்திருந்தால்
அந்த பெண்ணரசியின் ஆட்சி எப்படி அமைந்திருக்கும் என்று யாரால் சொல்ல முடியும்? ஆனால் அந்த வாய்ப்பு மக்களுக்கு கிட்டவில்லை. அந்த கொலையைத் தொடர்ந்து 6 ஆண்டுகளுக்கு ஒரு படுகுழப்பமான நிர்வாகச் சீர்கேட்டை மக்கள் அனுபவிக்க வேண்டி வந்தது. ரஸியா தீர்த்து கட்டப்பட்ட பிறகு கிபி 1240 1246 வரை பஹ்ராம், மசூத் என்ற 2 சுல்தான்கள் டெல்லியில் ஒருவர் பின் ஒருவராக அமர்ந்து நாட்டை ஒரு வழியாக்கினார்கள். அரண்மனையில் சுல்தான் இல்துத்மிஷ் காலத்திலிருந்து செல்வாக்குடன் இருந்த பிரபுக்கள் குழுவை பகைத்துக் கொண்டான் பஹ்ராம். அவர்களால் மதிக்கப்பட்ட முஸ்லிம் மகான் ஒருவரை தேவையில்லாமல் தூக்கிலிட்டான். வெறுத்துப்போன பிரபுக்கள் சதி ஆலோசனையில் இறங்கினார்கள். இதற்குள் மங்கோலிய படை ஒன்று வடக்கிலிருந்து புகுந்து லாகூரை கபளீகரம் செய்தது. இன்னொரு புறம் பீகார், வங்காளம், சிந்து, முல்தான் பிரதேசங்கள் பலவீனமாகிப் போன டெல்லியின் கைப்பிடியிலிருந்து கழன்று கொண்டன. நிலைமை மோசமாகவே பஹ்ராம் மாளிகையை பிரபுக்கள் அனுப்பிய படை சூழ்ந்து கொண்டது. உள்ளே நுழைந்த வீரர்கள் அப்போதுதான் உறங்கப்போன சுல்தானை நிரந்தரமாக தூங்க வைத்தார்கள். அடுத்த சுல்தான் மசூத். இதிலிருந்தெல்லாம் பாடம் கற்பதாக இல்லை. ஒரு மனிதனால் என்னவெல்லாம் கேளிக்கைகளில் ஈடுபட முடியும் என் தொடர் சோதனையில் இறங்கியிருந்த அவனை இழுத்துக்கொண்டு பாதாளச் சிறையில் தள்ளி பூட்டினார்கள். அதோடு சரி, பிறகு சிறைக்கதவு திறக்கப்படவே இல்லை. இப்படி பெரும் குழப்பத்தை நோக்கி சறுக்கிக் கொண்டிருந்த அரசாட்சியை உடனடியாக காப்பாற்றியாக வேண்டிய சூழ்நிலை. இல்துத்மிஷ் சுல்தானின் இளைய மகனும் ரஸியாவின் சகோதரருமான நசிருதீன் மஹமூத் என்பவரை 1246 ஆண்டு ஜூன் 10 பதவியில் அமர்த்தினார்கள் அரசவை பெரியவர்கள். 20 ஆண்டுகள் ஆட்சி புரிந்த நசிருதீனை மன்னர் என்பதை விட மான்குட்டி என்று அழைக்கலாம். எந்த தப்பு தண்டாவுக்கும் போகாமல் மிக எளிமையாக வாழ்ந்த வித்தியாசமான மன்னர் நசிருதீன் மஹமூத். புனித குர்ஆன் முழுவதையும் தன் கைப்பட மிக அழகாக எழுதுவதில் தன் வாழ்க்கையே செலவிட்ட இந்த சுல்தான் தான் எழுதியவற்றை விற்று அதில் வந்த வருமானத்தை தன் உணவு போன்ற சொந்த செலவுகளுக்கு பயன்படுத்தினார் என்னும்போது பல சுல்தான்களோடு ஒப்பிடுகையில் வியப்பாகவும் பிரமிப்பாகவும் இருக்கிறது. அது மட்டுமல்ல, மற்ற எந்த பெண்ணையும் ஏறெடுத்தும் பார்க்காமல் ஒரே மனைவியுடன் கடைசி மூச்சு வரை காலந்தள்ளியவர் சுல்தான் நசிருதீன். சாப்பாடும் மனைவிதான் தயாரித்தாக வேண்டும். கொதிக்கும் வாணலியில் ஒருமுறை விரலை சுட்டுக்கொண்ட சுல்தானின் இல்லத்தரசி வலி தாங்காமல் கொஞ்ச நாளைக்காவது ஒரு சமையற்கார பெண்ணை வேலைக்கு அமர்த்திக் கொள்ளலாமா என்று கேட்டதற்கு, ஒரு விரலை சுட்டுக் கொண்டதற்காகவா? அந்த ஆடம்பரமெல்லாம் தேவையில்லை, சமாளித்துக்கொள் என்று சுல்தானிடமிருந்து பதில் வந்தது. எப்படி இந்த மென்மையான மான்குட்டியால் 20 ஆண்டுகள் சுல்தானாக காலந்தள்ள முடிந்தது? இவரை அரவணைத்து காவல் புரிந்தது அமைச்சராக இருந்த ஒரு பெரும் சிங்கம், பெயர் பல்பன். 20 ஆண்டுகள் பெயருக்கு மன்னராக இருந்த நசிருதீன் சுல்தான் இறப்பதற்கு முன் பல்பனையே தன் வாரிசாக நியமித்தார். நசிருதீனுக்கு குழந்தை பேறு இல்லை. பல்பன் துருக்கிய அடிமையாக மங்கோலியர்களால் பாக்தாத் நகரில் கைப்பற்றப்பட்டு பிறகு சுல்தான் இல்துத்மிஷால் விலைக்கு வாங்கப்பட்டவர். பிற்பாடு ரஸியா பேகம் ஆட்சியில் மெய்க்காப்பாளராக பணிபுரிந்தவர். ரஸியா கொலைக்குப் பிறகு பதவி உயர்வுகள் பெற்று நசிருதீன் சுல்தானுக்கு பிரதம அமைச்சரானதோடு தன் மகளையும் பல்பன் எச்சரிக்கையாக சுல்தானுக்கு மணம் முடித்து வைத்தார். பல்பனின் 40 ஆண்டு ஆட்சி முழுவதும் ஒரு விதத்தில் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டதாகவே இருந்தது. அவர் சுண்டு விரலுக்கு கீழ் நாடு அடங்கிச் சுணங்கி கிடந்தது என்று கூட சொல்லலாம். தவறிழைப்பவர்களுக்கு பல்பன் தந்த தண்டனைகள் அப்படி. எதிர்ப்பு தெரிவிப்பவர்கள் முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி, இந்துக்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் தோள்கள் உரிக்கப்பட்டன. நிஜமாகவே. சந்தேகத்துக்கிடமாக நடந்து கொண்டால் போதும், அவர்கள் எத்தனை செல்வாக்கு உடையவர்களாக இருந்தாலும் சத்தம் போடாமல் தீர்த்து கட்டப்பட்டார்கள். சற்று ஆபத்தான முஸ்லிம் பிரபுக்கள் அவ்வப்போது கிளம்பி கலவரத்தில் ஈடுபட்ட ராஜபுத்திர மன்னர்கள் எல்லோரும் ஒட்டுமொத்தமாக சுல்தான் பல்பனால் கழுவிலேற்றப்பட்டனர். இந்த பணிகளையெல்லாம் செவ்வனே செய்ய மிக திறமையான படை உருவாக்கப்பட்டது. நைச்சியமான ஒற்றர்களும் நியமிக்கப்பட்டார்கள். பல்பன் ஆட்சியில் ஒரு வழிப்பறி கொள்ளை கூட நடக்கவில்லை என்றால்
பார்த்துக் கொள்ளலாம். சட்டத்தின் முன் எல்லோரும் சமம், இதை திட்டவட்டமாக புரிந்து கொண்டால் போதும் என்று அவ்வப்போது பல்பன் எடுத்துச் சொல்வது உண்டு. இதை வெறும் வாய்ப்பேச்சாக நிறுத்திக் கொள்ளவில்லை சுல்தான். 4000 குதிரைகளை லாயத்தில் வைத்திருக்கும் அளவு செல்வாக்குள்ள மாலிக் பக்பாக் என்னும் கவர்னர் குடிவெறியில் ஒரு சாமானிய ஊழியரை சவுக்கால் அடித்து கொன்றுவிட தகவல் பல்பனுக்கு போய்ச் சேர்ந்தது. கவர்னரை கைது செய்து தர்பாருக்கு இழுத்து வரச் செய்த சுல்தான் அவர் உடைகளை கழற்றி எறிந்துவிட்டு சவுக்கால் அடிக்கச் சொல்லி தண்டனை வழங்கினார். கொஞ்ச நேர விளாசலிலேயே கவர்னர் உயிர் பிரிந்தது. உடனடியாக தன் பின்னாலேயே மேலுலகம் வந்த முதலாளியை பார்த்த ஊழியர் வியந்து போயிருக்க வேண்டும். பிரமுகர்கள் செய்யும் தப்புத் தண்டாக்களையெல்லாம் எழுதி வைக்க ஒரு குறிப்பெழுதுபவரையும் நிருபர் மாதிரி நியமித்திருந்தார் பல்பன். மேற்சொன்ன அந்த ஊழியரை கவர்னர் கொன்ற செய்தியை தன்னிடம் சொல்லாமல் மறைத்ததற்காக அந்த நிருபரும் உடனே தூக்கிலிடப்பட்டது பெட்டிச் செய்தி. அதேபோல அயோத்தியின் ஆளுநரான ஹைபத்கான் ஒரு முதிய சேவகனை அடித்துக் கொன்றுவிட கைது செய்யப்பட்ட ஹைபத்கானுக்கு 500 பிரம்படிகள் தரப்பட்டன. தோலுரிந்து இரத்த விளாறாக உடல் சிவந்து துவண்டு கிடந்த ஹைபத்கானை தானே இழுத்துக் கொண்டு போய் இறந்த ஊழியரின் மனைவியின் காலடியில் போட்டு ஒரு குறுவாளை அவளிடம் தந்து, உங்கள் வேதனை தீர நீங்களே இவரை குத்திக் கொல்ல அனுமதி வழங்குகிறேன் என்று சொல்லி திரும்பினார் பல்பன். சுமார் 20,000 ரூபாய் மதிப்புள்ள வெள்ளி நாணயங்களை கொண்டுவரச் செய்து விதவையிடம் கொடுத்து ஹைபத்கான் உயிர்ப்பிச்சை கேட்டு கெஞ்சினார் என்பதும் பணம் வென்றது என்பதும் வேறு விஷயம். பல்பன் ஆட்சியில் டெல்லி மாநகரம் கம்பீரமாக ஜொலித்தது என்பதில் சந்தேகமில்லை. அதில் நடுநாயகமாக அமர்ந்து பல்பன் நடத்திய தர்பார் வெளிநாட்டிலிருந்து வந்த பயன்களையெல்லாம் பிரமிக்க வைத்தது. வெட்டிப் பேச்சு, ஜோக் அடிப்பது போன்ற விஷயங்களில் சுல்தானும் ஈடுபட்டதில்லை, மற்றவர்களையும் அனுமதித்ததில்லை. அரசருக்குரிய கம்பீரத்தோடு முழு உடையில்தான் பல்பன் எப்போதும் காணப்பட்டார். நண்பர்கள் சுவாதீனமாக சுல்தானிடம் உரிமை எடுத்துக் கொள்வது, உறவினர்கள் கூடி கும்மாளம் போடுவது போன்ற எதுவுமே அரண்மனையில் நடந்ததில்லை. இளம் வயதில் மதுப்பழக்கம் இருந்ததுண்டு. ஆனால் அரியணை ஏறிய மறுகணத்திலிருந்து குடிப்பதை அடியோடு நிறுத்தினார் சுல்தான். பிறகு சாகிற வரை மதுக்கோப்பையை அவர் தொட்டது இல்லை என்கிறார் வரலாற்றாசிரியர் பரானி. தவிர படித்தவர்களை, கலைஞர்களை, மகான்களை மிகுந்த மதிப்புடன் நடத்தினார் பல்பன். துவைதம் என்னும் தத்துவத்தை உலகுக்குத் தந்த மகான் மத்வாச்சாரியார் மத்திய இந்தியாவிலிருந்து டெல்லிக்கு வந்தபோது சுவாமிகளை மரியாதையுடன் வரவேற்று உபச்சாரம் செய்தார் சுல்தான் பல்பன். கிபி 1279 பல்பன் ஆட்சிக்கு பெரும் ஆபத்து வந்தது. வடக்கிலிருந்து முரட்டுத்தனமான ஒரு மங்கோலிய பெரும்படை இந்தியாவுக்குள் புகுந்தது. தன் மூத்த மகன் முகம்மதுக்கு கச்சிதமாக போர் திட்டங்கள் சொல்லிக் கொடுத்து மங்கோலியர்களை எதிர்கொள்ள அனுப்பினார் பல்பன். சுல்தான் படை வெற்றிகரமாக எதிரிகளை விரட்டியடித்தது. இம்மி பிசகாமல் தான் சொன்னதை நிறைவேற்றி மகன் வெற்றிக் கொடி நாட்டிய செய்தி வந்தவுடன், இந்தியா தற்போது ஒலிம்பிக்ஸ் பதக்கம் பட்டியலில் முதலிடத்தில் இருந்தால் நாம் எப்படி மகிழ்வோமோ அந்த அளவு மகிழ்ந்து போனார் பல்பன். இதோ என்னை மிஞ்சப் போகும் வாரிசு என்று ஆனந்தக் கண்ணீர் வடித்தார். ஆபத்து நம்பர் 2 வங்காளத்திலிருந்து கிளம்பியது. துஹ்ரில் கான் என்னும் கவர்னர் சுல்தானை எதிர்த்து வங்காளத்தை சுதந்திர நாடாக அறிவித்தான். பல்பன் மிரட்டி பார்த்தும் கேட்கவில்லை. அமீர்கான் என்னும் ஒரு பிரதம தளபதியை பெரும் படையோடு அனுப்பினார் சுல்தான். துஹ்ரில் கான் படையிடம் தோற்றுத் திரும்பியது டெல்லி படை. இது பல்பனுக்கு ஏற்பட்ட முதல் தோல்வி. இந்த விவரம் வர தாங்க முடியாத கோபத்தில் பல்பன் முகம் முழுமையாகச் சிவந்து போனது. தோல்வியோடு திரும்பிய அமீர்கானை கோட்டை உச்சியில் ஸ்பெஷலாக தூக்குமரம் தயாரித்து தோற்றுத் திரும்பும் தளபதிகளுக்கு இதுதான் கதி என்று சொல்லிவிட்டு தளபதியை தூக்கிலிட்டார் சுல்தான். துஹ்ரில் கான் கில்லாடி மன்னன்தான். சில மாதங்கள் கழித்து மாலிக் தார்கி என்னும் தளபதியின் தலைமையில் சுல்தான் அனுப்பிய இன்னொரு படையும் துஹ்ரில் கான் படைக்கு புறமுதுகு காட்டித் திரும்பியது. திகைத்துப் போனார் பல்பன். இந்த தளபதிக்கும் பழைய தண்டனை தரப்பட்டது. பிறகு வெற்றி கிடைக்கும் வரை தோல்விகளை பொருட்படுத்தக்கூடாது என்று பக்கத்தில் இருந்தவர்களிடம் சொல்லிவிட்டு தன் இளைய மகன் புக்ரா கானை தளபதியாக அழைத்துக் கொண்டு ஒரு பெரும் படையுடன் தானே போருக்கு கிளம்பினார். 2,00,000 படைவீரர்கள், கூடவே யமுனை நதியில், பிறகு கங்கை நதி வழியாக பெரும் படகுகளில் பல்வேறு ஆயுதங்களுடன் ஒரு படை. பல்பன் என்கிற குள்ளநரியின் மூளை கொண்ட கிழச்சிங்கம் வங்காளத்தை நோக்கி நேரடியாக வருகிறது என்கிற செய்தி வந்ததும்
இதுவரை வீரத்தோடு போர் புரிந்து வந்த துக்ரில் கானுக்கு திடீரென்று பயம் தொற்றிக் கொண்டது. தன் தோல் முழுவதும் உரிக்கப்படுவது போலவும், கூர்மையான மூங்கிலில் கழுவேற்றப்படுவது போலவும், கண்கள் தோண்டி எடுக்கப்படுவது போலவும் கற்பனையில் காட்சிகள் வெறிய ஒரிசா பகுதியில் உள்ள ஒரு காட்டுக்குள் பீதியுடன் ஓடி ஒளிந்து கொண்டான் துக்ரில். காட்டுக்குள் பல்பனின் படை புகுந்தது. ஒரு குதிரையில் ஏறி தப்பிக்கப் பார்த்த துக்ரிலை ஒரு வீரன் செலுத்திய அம்பு கீழே தள்ளியது. அவன் தலையைச் சீவிக் கொண்டு வந்து சுல்தான் காலடியில் போட்டார்கள். என் வயதான காலத்தில் என்னை இவ்வளவு சிரமப்படுத்திய இவனது ஊருக்கு பாடம் புகட்டுங்கள் என்று கர்ஜித்தார் பல்பன். துக்ரில் கானின் அரண்மனை இருந்த லக்னௌதி நகர் கடைவீதியில் 2 மைல் தொலைவுக்கு வரிசையாக நடப்பட்ட கூர்ப்படுத்தப்பட்ட மூங்கில்கள் துக்ரில் கான் பக்கம் போர் புரிந்த வீரர்கள், தளபதிகள், உற்றார் உறவினர் எல்லோர் உடலையும் ஊடுருவின. ஏதோ இரத்த மழை பொழிந்ததைப் போல கடைவீதி சிவந்து அலைவாய்ந்தது. வந்த காரியம் முடிந்த பிறகு கொஞ்சம் ஜாலி டைப்பான தன் 2ஆம் மகன் புஹ்ராக்கானை அழைத்து, உன்னை வங்காள கவர்னராக நியமிக்கிறேன், உன் விளையாட்டு புத்தியை கைவிட்டு கவனத்தோடு திறமையோடு ஆட்சி புரிய வேண்டும். நான் சொல்வதை அலட்சியப்படுத்தினால் துக்ரில் கான் கதிதான் உனக்கும் என்று எச்சரித்துவிட்டு திரும்பினார் சுல்தான். அதுதான் பல்பன். இரும்புக்கரம் கொண்டு எவ்வளவு கச்சிதமாக ஆட்சி நடத்தும் மன்னனுக்கும் முடிவு ஒன்று உண்டு அல்லவா? ஊருக்குத் திரும்பிய சுல்தானை பேரிடி ஒன்று தாக்கியது. தனக்கு நிகரான வாரிசு என்று கனவு கண்டு மகிழ்ந்து கொண்டிருந்த பல்பனின் மூத்த மகன் முகமது வடமேற்கு எல்லையில் மறுபடியும் வருடம் 1285 புகுந்த மங்கோலிய படையோடு மோத நேர்ந்தது. இம்முறையும் சுல்தானின் படை வெற்றி பெற்றும் மங்கோலிய வீரர்கள் சிலர் மறைந்திருந்து நடத்திய திடீர் தாக்குதலில் முகமது உயிரிழக்க நேர்ந்தது. தான் உயிரையே வைத்திருந்த மூத்த மகன் இறந்த செய்தி கேட்ட பல்பன் பித்துப் பிடித்ததை போல பல நாட்கள் தொடர்ந்து கதறினார். புத்திர சோகம் தாங்காமல் தன் துணிகளை கிழித்துக் கொண்டு மண்ணை வாரி தன் உடல் மீது இறைத்துக் கொண்டு முட்டி மோதி அழுத பல்பன் நிலையைக் கண்டு மந்திரி பிரதானிகள் செய்வதறியாமல் திகைத்தார்கள். உணவு உறக்கம் எதுவுமில்லாமல் ஒரு இருட்டு அறையின் மூலையில் முடங்கிப் போன பல்பனின் உடல்நிலை வெகு வேகமாக மோசமானது. மகன் இறந்து ஓராண்டு கூட ஆகவில்லை. அவ்வப்போது முகம்மது, என் அருமை மகனே என்ற லேசான கதறல்கள் கேட்கும். பிறகு அதுவும் நின்றுவிட்டது. கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே போனவர்கள் பார்த்தது எலும்பும் தோலுமாக சுல்தானை நிலைகுத்திய விழிகளோடு. கெய்குபாத். மதுக்கோப்பைகள், மங்கைகள். நாற்பது ஆண்டுகளுக்கும் மேலாக கட்டுக்கோப்பான ஒரு ஆட்சியை வெற்றிகரமாக நிலைநிறுத்திய டெல்லி சுல்தான் பல்பனின் உடல் ஜில்லிட்ட உடனேயே அரசவை பிரதானிகள் சற்று அவசர குடுக்கைகளாகச் செயல்பட்டார்கள். பல்பன் தன் வாரிசாக டெல்லி அரியணையில் அமர்த்த ஆசைப்பட்டது அவர் பேரன் கைகுஸ்ருவை. மங்கோலியர்களால் வஞ்சகமாக கொல்லப்பட்ட இளவரசர் ஷாஹீத், அதாவது தியாகி முகமதுவின் மகன் கைகுஸ்ரு. ஆனால் வங்காளத்தில் வைஸ்ராயாக பல்பன் நியமித்துவிட்டு வந்த புஹ்ராக்கானின் மகன் கெய்குபாத் என்னும் 18 வயது இளைஞரை மறைந்த சுல்தானின் விருப்பத்தை மீறி சிம்மாசனத்தில் அமர்த்தினார்கள் பிரபுக்கள். கெய்குபாத் சிறுவயதில் வளர்ந்தது தாத்தா பல்பனிடம்தான். பெரியவர் இறக்கும் வரை பேரன் மதுவையோ மங்கையையோ தொட்டதில்லை. எப்போது பார்த்தாலும் டியூஷன், படிப்பு என்று படுகண்டிப்புடன் பவ்யமாக வளர்க்கப்பட்ட இந்த இளவரசருக்கு தலைமையேற்கும் திறமை இருக்கிறதா என்று யாரும் சீர்தூக்கிப் பார்க்காததன் விளைவு சாம்ராஜ்யம் சீரழிவுப் பாதையில் உடனடியாக திருப்பிவிடப்பட்டது. இதுநாள் வரை தான் கட்டுப்பாடாக வாழ்ந்ததற்கு காரணம் தாத்தாவிடம் தனக்கு இருந்த அச்சம்தான், ஒழுக்கம் அல்ல என்பதை விரைவில் நிரூபித்தார் புதிய சுல்தான் கெய்குபாத். முதல் வேலையாக டெல்லி அருகே யமுனை நதிக்கரையில் கேளிக்கைகளுக்காகவே ஒரு மாளிகை கட்டப்பட்டது. அங்கு சுல்தான் அருகில் மதுக்கோப்பைகள் அடுக்கி வைக்கப்பட்டன. படுக்கையைச் சுற்றிலும் மதிமயக்கும் மங்கைகள். கெய்குபாத் ஆட்சியில் ஒவ்வொரு மறைவிடத்திலிருந்தும் கேள்விக்குரிய பெண்கள்தான் வெளிப்பட்டனர். ஒவ்வொரு தெருவிலும் கும்மாளம்
தலைவிரித்தாடியது. நீதிபதிகள் கூட மது மயக்கத்துடன் தெருவில் தள்ளாடிக் கொண்டிருந்தார்கள் என்று 400 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த பாரசீக சரித்திர ஆசிரியர் பெரிஷ்டா குறிப்பிடுகிறார். கெய்குபாத் நெருங்கிய ஆலோசகராக வைத்துக் கொண்டது நிஜாமுதீன் என்கிற விஷப்பாம்பை. சுல்தானை தொடர்ந்து மது மயக்கத்திலும் நினைவுக்கு வந்தபோதெல்லாம் மங்கைகளின் அரவணைப்பிலுமே வைத்திருந்த இந்த பாம்புதான் பட்டத்து ராஜாவாக நடந்து கொண்டது எனலாம். ஆட்சிப் பொறுப்புக்கு நியாயமாக வந்திருக்க வேண்டிய இளவரசர் கைக்குஸ்ருவை சுல்தான் அழைப்பதாக சொல்லி அனுப்பி டெல்லிக்கு வரவழைத்தான் வில்லன் நிஜாமுதீன். தலைநகரின் பிரதான வீதியில் நுழைந்த கைக்குஸ்ருவை நிஜாமுதீன் நியமித்த கொலையாளிகள் வழிமறித்து பாய்ந்து தீர்த்து கட்டினார்கள். அதைத் தொடர்ந்து பல்பன் காலத்திலிருந்து விசுவாசிகளாக வாழ்ந்து வந்த பிரபுக்கள் ஒவ்வொருவராக மர்மமான முறையில் விஷம் வைக்கப்பட்டும், கழுத்து நெரிக்கப்பட்டும், குருவாள் பாய்ச்சப்பட்டும் மேலுலகம் அனுப்பி வைக்கப்பட்டார்கள். எல்லா கொடுமைகளுக்கும் பின்னணியில் கச்சிதமாக இயங்கிய நிஜாமுதீன் என்னும் இந்த கபட ஓநாயை டெல்லியில் யாருமே சந்தேகப்படவில்லை என்பது வியப்பான விஷயம். ஆனால் வங்காளத்தில் டெல்லி சுல்தானின் பிரதிநிதியாக ஆட்சி புரிந்து வந்த தந்தை புஹ்ராகானை, அதாவது பல்பனின் மகனை, கவலை பீடித்தது. நிஜாமுதீன் மீது சந்தேகம் கிளம்ப மகனை திருத்த ஒரு படையுடன் டெல்லிக்கு கிளம்பிச் சென்றார் தந்தை. அங்கே வில்லனின் முழுநேர கைப்பாவையாக மகன் மாறிவிட்டிருந்தது கண்டு மனம் வருந்தி ஊர் திரும்புவதற்கு முன் மகனை தனியாக அழைத்து எச்சரித்துவிட்டு வேதனையோடு விடைபெற்றார் புஹ்ராகான். அப்பாவை அனுப்பிவிட்டு கெய்குபாத் அரண்மனைக்கு திரும்புவதற்குள் வஞ்சக அமைச்சரின் திட்டம் சுல்தானை வழிமறித்தது. மயங்க வைக்கும் ஒரு பெண் உருவில். கெய்குபாத் சென்ற பாதையில் ஒரு அரபு குதிரையில் அமர்ந்து குறுக்கிட்டாள் நிஜாமுதீனால் அனுப்பப்பட்ட ஒரு அழகு தேவதை. அரண்மனைக்கு திரும்பும் திட்டத்தை அந்தரத்திலேயே விட்ட சுல்தான் அங்கேயே அவளுடன் கூடாரம் போட்டு தங்கிவிட்டதாக தகவல். பிறகு குதிரை அழகியையும் அழைத்துக் கொண்டு அரண்மனைக்கு வந்த சுல்தான் கெய்குபாத் அமைச்சர் நிஜாமுதீனை அழைத்து ஆர்வத்துடன், அமைச்சரே, வரும் வழியில் என்று ஆரம்பிக்க, அவசரப்படாதீர்கள் சுல்தான் என்று நிஜாமுதீன் கண் சிமிட்டியவாறு அந்தப்புறக் கதவுகளைத் திறந்தான். அங்கே புத்தம் புதிதாக வரவழைக்கப்பட்ட அழகிகளின் அணிவகுப்பே நடந்தது. பேதலித்துப் போய் நின்ற சுல்தான் கெய்குபாத் மனதில், இவனல்லவோ அமைச்சன் என்ற எண்ணம்தான் மேலோங்கி நின்றிருக்க வேண்டும். தந்தையின் அறிவுரைகள் தலைதெறிக்க ஓடிப்போயின. மலர் கூட்டத்துக்குள் காணாமல் போன வண்டை போல அந்தப்புறத்து அழகிகளின் மென்மையான உடல்களுக்கிடையே மறைந்து போனார் சுல்தான். ஒரு தனி மனிதனின் விஷயம் என்பது வேறு. ஆனால் ஒரு தலைவனுக்கு ஒழுக்கம், கட்டுப்பாடு, பொறுப்புணர்ச்சி இல்லாமல் போனால் சாம்ராஜ்யமே சிதறிப் போய்விடும் என்பதற்கு கெய்குபாத் ஒரு உதாரணம். முழுசாக கெட்டுப்போன இந்த சுல்தானின் ஆட்சி 3 ஆண்டுகளே நீடித்தது. ஆட்டம் போட்ட அரசரின் உடல் ஆட்டம் காண ஆரம்பித்தது. கொண்டாட்டமாக வாழ்ந்த மன்னரின் உடலில் இப்போது முடக்குவாதமும் வேறு பல நோய்களும் கும்மாளமிட்டன. குடிநீருக்குக் கூட குரல் கொடுக்க முடியாத நிலையில் கொற்றவன் முடங்கி கிடக்க கலவரங்களும் பிரபுக்களின் கோஷ்டி சண்டைகளும் வெடித்தன. ஆப்கானிய கில்ஜி பிரபுக்களின் கோஷ்டியும் துருக்கிய பிரபுக்களின் கோஷ்டியும் பதவிச் சண்டையில் இறங்கின. கில்ஜி பிரபுக்களின் கை ஓங்கியது. ஜலாலுதீன் ஃபிரோஸ் ஷா என்னும் கில்ஜி பிரபு தலைமையில் கமாண்டோ படை ஒன்று டெல்லி அரண்மனையை சுற்றி வளைத்துக் கொண்டது. இவர்கள் கையில் சிக்கினான் வஞ்சக அமைச்சர் நிஜாமுதீன். அவன் வாயில் பலவந்தமாக கடும் விஷம் ஊற்றப்பட்டது. செத்து வீழ்ந்த நிஜாமுதீனைத் தாண்டிக் கொண்டு சுல்தானின் படுக்கை அறையில் புகுந்தார்கள் வீரர்கள். கண்களில் பீதியோடு, வாய் குழற, உடல் நடுங்க படுத்திருந்த சுல்தானின் முடியைப் பிடித்து கீழே தள்ளிய ஒரு வீரன் ஆவேசத்துடன் குறிந்தான். என்னை நினைவிருக்கிறதா சுல்தான்? அந்த அயோக்கியன் நிஜாமுதீன் சொன்னான் என்பதற்காக ஒரு தவறும் செய்யாத என் தந்தையின் தலையைச் சீவச் சொன்னீர்களே, நினைவிருக்கிறதா என்று கேட்டுவிட்டு ஒரு ஆயுதமும் பயன்படுத்தாமல் தொடர்ந்து காலால் எட்டி உதைத்தே சுல்தானை கொடூரமாக கொன்றான் அந்த கில்ஜி வீரன். பிறகு படுக்கையோடு சுல்தானின் உடலைச் சுற்றி உப்பரிகை வழியாக யமுனை நதியில் வீசி எறிந்தார்கள் கில்ஜி படையினர். மாமன்னர் பல்பன் சிரமப்பட்டு நிலைநிறுத்திய பெருமை வாய்ந்த அடிமைகள் சாம்ராஜ்யம் இந்த வகையில் கொடூரமாக முடிவு பெற்றது.